சரி இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டாபிக். எதுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கேக்குறாங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் y is equal to 1 அப்படிங்க ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. at 1/4 1/4 இந்த பாயிண்ட்ல ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன் given கொடுத்து இது அப்படியே ஈக்குவேஷன் எழுதிங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square root of x plus square root of y is equal to 1 given equation. இப்போ நம்ம இதுக்கு முன்னாலலாம் பார்த்தோம்னா y is equal ங்கற மாதிரி கொடுத்திருப்பாங்க சம். இங்க எப்படி இருக்கு? square root of x plus square root of y is equal to 1 ன்னு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த square root of y மட்டும் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வச்சிட்டு இந்த square root of x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறோம். This implies square root of y is equal to 1 minus square root of x. இந்த square root of x ரைட் ஹேண்ட் சைடுல போனா minus square root of x. எனக்கு ஆக்சுவலா y is equal to ன்னு இருந்தா தான் ஈஸியா நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதனால என்ன பண்றேன்னா ரெண்டு பக்கமுமே ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்றோம்னா வருமா இத ஸ்கொயர் ரூட் ஆஃப் y ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு ரூட் கேன்சல் ஆயிடுமா? வெறும் y கிடைக்குமா? y is equal to கிடைக்குமா? this implies y ரைட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரி செய்ய முடியாது. இது அப்படியே எழுதிக்கணும். 1 minus square root of x whole square. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு பாருங்க. இது a minus b whole square ஃபார்ம்ல இருக்கா? நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும் என்ன? a minus b whole square is equal to என்னது? a square minus 2ab plus b square. இப்போ இங்க a இருக்கிறதுல என்ன இருக்கு? 1. b இருக்கிறதுல square root of x. நான் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 1 minus square root of x whole square is equal to a value 1 so 1 minus 2 a value 1 b value square root of x b value square root of x b square போறப்ப ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். வெறும் x மட்டும் கிடைக்குமா? இப்போ நான் இத ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1 implies ஈக்குவேஷன் 1ல பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்னது? y ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y is equal to 1 minus 2 square root of x plus x. அடுத்து என்ன பண்ண போறோம்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். டிஃபரன்ஷியேட் dy by dx d square y by dx square ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஏன்னா அந்த ரெண்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணா தான் நமக்கு என்ன ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இது dy by dx ஆர் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இத வந்து dy by dx ன்னா y1 ன்னு சொல்லலாம். இல்ல y dash ன்னு கூட போடலாம். நம்மளுடைய சாய்ஸ். இப்போ dy by dx is equal to 1ங்கிறது கான்ஸ்டன்ட். இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 0. அடுத்து இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. The square root of x எப்படி எழுதலாம்? The square root of x x power 1/2 போடலாமா? square root of x x power 1/2 போடலாம். இந்த x power 1/2 டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/2 x 1/2 minus 1 ன்னு வருமா? அதாவது ஃபார்முலா என்ன? x power என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா
n into x power n minus 1. இது ஃபார்முலா x power n டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இங்க n இருக்கிறதுல எனக்கு 1/2 இருக்கு. சோ n into x power n minus 1. அடுத்து பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ இத x power 1/2 minus 1 என்ன? கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா 2. இப்போ 1 by 2/2 னு வரும். which is equal to இந்த மைனஸ் minus x power minus 1/2 ஆ 2 மல்டிப்ளை பண்ணுங்க இந்த சைடு. இப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? 1 minus 2/2 னு கிடைக்கும். சோ இந்த நியூமரேட்டர் வந்து -1 ஆயிரும், டினாமினேட்டர் 2 ஆகும். இப்போ இங்க இது பிளஸ் 1 இத மாத்தி என்ன எழுதலாம்? பிளஸ் 1 முன்னால வரும் 1 இந்த மைனஸ் அப்படியே போட்டு மைனஸ் இது எப்படி இருக்கு? x பவர் -1/2 னு இருக்கு. இத நம்ம எப்படி எழுதலாம்னா 1/x பவர் 1/2. நம்ம இங்க பவர் பக்கத்துல மைனஸ் இருக்கு இல்லையா? இப்போ x பவர் -2 னு இருந்தா அதை எப்படி எழுதுவீங்க? 1/x ஸ்கொயர் னு வரும். இங்க நமக்கு இருக்கிறது x பவர் -1/2. அத வந்து என்ன எழுதலாம்? 1/x பவர் 1/2. இப்போ y dy/dx எடுத்துச்சா dy/dx. அடுத்து என்ன எழுதணும்னா d2y/dx ஸ்கொயர். இத அடுத்து அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இத तो இதையே பாருங்க, இங்க பாருங்க, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் நான் இந்த ஈக்குவேஷனை சொல்றேன்னா x பவர் n ஃபார்ம்ல இருக்கு. x பவர் n ஃபார்ம்ல இருக்கு. இத டிஃபரன்ஷியேட் பண்றப்ப n into x பவர் n minus 1 அந்த கான்செப்டை திரும்ப நம்ம கொண்டு வர போறோம். அதனால இந்த ஈக்குவேஷனை சொல்றேன். ஆக்சுவலா நம்ம டிரைவ் பண்ணி இப்படி எழுதிட்டோம். இது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இந்த ஆர்டர். இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷனுக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன இருக்குது? முன்னால மைனஸ் இருக்கா? சோ மைனஸ் இங்க -1/2 இருக்கு. இந்த -1/2 கீழ இங்க போயிடும். சோ -1/2 x பவர் -1/2 -1 இதுல -1/2 இந்த மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். So 1/2 x power இந்த சிம்பிளிஃபை பண்ண என்ன மைனஸ் 3/2 ஆ இந்த 2 இந்த சைடு போச்சுனா -1 -2 டிவைடட் பை 2 னு எழுதணும். நியூமரேட்டர் ஆட் பண்ணீங்கன்னா -3 so -3/2. இப்போ நமக்கு dy/dx கிடைச்சிருச்சு, d2y/dx2 கிடைச்சிருச்சு. நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா சம்ல? என்ன பாயிண்ட்? 1/4, 1/4 னு क्वेश्चनல இருக்கு. இது 1/4, 1/4. இது x இருக்க இடத்துல 1/4 போடுங்க, y இருக்க இடத்துல 1/4. இங்க ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு. எங்கெங்கெல்லாம் போட போறீங்கன்னா dy/dx ல கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுலயும் போடணும். சரி, so dy/dx at 1/4, 1/4. எந்த ஈக்குவேஷன்? இங்க போடுவோமா? 1 minus 1/x மட்டும் தான் இருக்குது. x மட்டும் தான் இருக்கு. 1/4 dy/dx at 1/4, 1/4. என்ன செய்ய போறீங்க? x இருக்க இடத்துல 1/4, y இருக்க இடத்துல 1/4 போட போறோம். இங்க எனக்கு x மட்டும் தான் இருக்கு. சோ 1 minus 1/x power 1/2 னு எழுதணும். சோ அதனால என்ன பண்றேன்? 1/4 whole power 1/2 minus 1. இதுல 1/4 whole power 1/2 னா என்ன?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1 minus 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ 1 தான். கீழே 4 அதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 2 வருமா? ஸோ 1/2 னா அடுத்து 1/2 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி வரும்? 1/2 minus 1 whole divided by 1/2 கிடைக்குமா? இது 1/2 ல இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? -1/2 ல இருந்து -1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா we get -1/2. டினாமினேட்டர்ல இருக்கிறது ஒரு 1/2. இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு ஆன்சர் -1. So dy by dx வேல்யூ எப்ப 1/4, 1/4 ல நமக்கு -1 கிடைக்கும். இதே மாதிரி என்ன பண்ணனும்? d2y by dx ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எந்த பாயிண்ட்ல 1/4, 1/4 நமக்கு ஏற்கனவே என்னது? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது d2y by dx ஸ்கொயர் இந்த வேல்யூ. இதுல x இருக்கிறது என்ன பண்ண போறோம்? 1/4 போட போறோம். is equal to 1/2 1/4 whole power -3/2. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, x பவர் இன்வர்ஸ் இருந்தா இது வந்து 1 இது எப்படி எழுதலாம்? which is equal to 1/2 இந்த டேர்ம் இங்க மைனஸ் வர்றதுனால நான் எப்படி எழுதறேன்னா 1/4 whole power 3/2 ன்னு எழுதுறேன். புரியுதா? 3/2 ன்னு எழுதுறேன். whole power 1/2 இதுதான் அதோட மீனிங். 1/4 அதாவது 1/4 பவர் 1 நம்ம அந்த கடைசியா ஸ்டெப் போடுறது என்ன? 1/4 whole power 3/2 ன்னு எழுதி அதை எப்படி பிரிச்சு எழுதலாம்னா 1/4 whole power 1 into 1/4 whole power 1/2. இப்போ 1/4 whole power 1 னா உங்களுக்கு தெரியும், அதே தான் ரிப்பீட் ஆகும். இங்க என்ன இருக்கு? இங்க 1/2 1/, இந்த 1/4 whole power 1/2 என்னது? இதனால மீனிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4. இது உங்களுக்கு தெரியும். இதோட மீனிங் என்ன? 1/2 square root of 1 value 1, square root of 4 value 2. denominator என்ன இருக்கு? 8 ஆ? 8 இது அப்படி மேல போயிருமா இங்க? ஏன்னா இங்கே 1/2 இருக்கிறதுனால இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ இங்கே போயிடும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும்? 8/2 வருமா? that is 4. இப்போ dy by dx ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, d2y by dx ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நமக்கு क्वेश्चन என்ன? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான, அத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன? rho is equal to 1 plus y1 square whole power 3/2 divided by y2. இதுல y1 ங்கிறது என்னன்னா dy by dx, y2 ங்கிறது d2y by dx square. அத எழுதுனாலும் தப்பு இல்ல, இப்படி எழுதுனாலும் தப்பு இல்ல. இதுக்கு பதிலா வந்து dy by dx whole square அப்படி போட்டா தப்பு இல்ல. இந்த இடத்துல d2y by dx square போடுறதுனால தப்பு இல்ல. நம்ம சிம்பிளா ஷார்ட் ஃபார்மா போட்டு வரதுக்காக y1 y2 போடுறோம். இந்த rho
1/4, 1/4. இந்த பாயிண்ட்ல தான் radius of curvature. Radius of curvature is denoted by rho. இந்த சிம்பிளால denote பண்ணும், which is equal to 1 plus y1. y1 உடைய வேல்யூ என்னப்பா? மேலே சால்வ் பண்ணிருக்கோம். y1 உடைய வேல்யூ என்னது? dy/dx இல்ல -1 ஆ? அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். -1 ன்னு இருக்கும். dy/dx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. whole power 3/2. இந்த வேல்யூ தான் divided by y2. இந்த y2 ங்கிறது இப்ப கடைசியா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? 4 வந்துச்சு இல்லையா? d square by dx square ஓட வேல்யூ 4. இத ரெண்டு ஆட் பண்ணுங்க. 1 -1 ஹோல் ஸ்கொயர்ங்கிறது 1. so 3/2. டினாமினேட்டர்ல 4. 1 plus 1 value 2 ஆ? 2. so 2 power 3/2 divided by 4. the 2 power 3/2 எப்படி எழுதலாம்? 2 into 2 power square root of 2 power 1/2 போடலாமா? டினாமினேட்டர்ல 4. ஓகேவா? இப்போ 2 power 1/2 ங்கிறது என்ன? இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இங்க இருக்குது வெறும் 2. நார்மலா ஒரு 2 எப்படி எழுதலாம்னா 2 is equal to square root of 2 into square root of 2. இதுதான் ஃபார்முலா. 2 is equal to square root of 2 into square root of 2. இப்போ நமக்கு நியூமரேட்டர்ல பாருங்க 2 பவர் 1/2 ன்னு இருக்கு. இத நம்ம எப்படி எழுத போறோம்? square root of 2 divided by இந்த 2 எப்படி எழுதலாம்? square root of 2 into square root of 2 ன்னு எழுதலாம். இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல வந்து 1. உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் 1 square root of 2. இது radius of curvature. அடுத்து என்ன? 1/4